வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த காணொளியில நாம சென்னை ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் 13வது நாளா இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, சென்னை ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை உடனடியா அப்புறப்படுத்தப்படணும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அந்த வழக்க தொடுத்தவங்க யாரு, இந்த பொதுநல வழக்கு எதனால பதியப்பட்டது அப்படிங்கறத பத்திலாம் இந்த காணொலியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னாதான் இந்த மாதிரியான கரண்ட் அப்டேட்ஸ் உங்க எல்லாருக்கும் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் மீது இந்த பொதுநல வழக்கு ஒண்ணு பதியப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்க பதிவு செஞ்சது யாரு அப்படின்னா, திமுக அரசையும் திமுக கட்சியையும் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்கறிஞரான தேன்மொழி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் தான் இந்த வழக்க பதிவு பண்றாங்க. நேத்து தான் இந்த வழக்கு பதிவு பண்ணப்படுது. அவசரமா இந்த வழக்க விசாரிச்சு அதற்கான தீர்ப்பை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, இந்த ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளாட்ஃபாரத்தையா இருக்கட்டும் சரி, அந்த சாலைகளையா இருக்கட்டும் சரி, ஆக்கிரமிச்சு இந்த மாதிரி போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்க கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால சென்னை கமிஷனரேட்ல இருக்கக்கூடிய காவலர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை உடனடியா வெளியேற்றணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அவசரமா இந்த வழக்கை விசாரிச்சு இதற்கான தீர்ப்பை கொடுக்கிற இதே உயர்நீதிமன்றத்துல இந்த போராட்டக்காரர்களாகிய தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க சார்பாகவும் வழக்குகள் 2-3 நிலுவையில இருக்கு. இந்த வழக்கை ஏன் இந்த அரசோ இல்ல இந்த நீதித்துறையோ செவி கொடுத்து கேட்கல, அந்த வழக்கை மட்டும் ஏன் தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி முன்வைக்கப்படுது. அந்த மக்களுக்கான குரலோ இல்ல அந்த மக்களுக்கான நீதியோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஆனா இந்த ஒரு பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதியப்பட்ட இந்த வழக்குல இவ்வளவு அவசரமா முடிவெடுத்து இவ்வளவு அவசரமான ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கறத சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. இந்த வழக்கு, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி நேற்று இந்த வழக்கு பதியப்படுது. ரொம்ப 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 அவசர கால நடவடிக்கை போல இந்த வழக்கை விசாரிச்சு இதற்கான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள். இது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் அவங்களுடைய வயிற்று பசியை தீக்கிறதுக்கு தான் இந்த வேலை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இந்த வேலையை நிரந்தரமாக்கி கொடுங்க அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கோரிக்கைக்காக தூக்கம் மறந்து பசி மறந்து அங்க இருந்து தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் மேல இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க நீதித்துறையும் தமிழக அரசும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இன்னும் 2 நாட்கள்ல சுதந்திர தினம் வரப்போகுது இல்லையா, அதனால மேயர் மாளிகையில, அதாவது ரிப்பன் மாளிகையில கொண்டாடுறது வெகு விமர்சையா இதற்கு முன்னாடி எல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரி இந்த வாட்டியும் அங்க கொண்டாடப்படும். இந்த மக்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை அங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கொண்டாட்டத்திற்கு இவங்க ஒரு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடும், இதன் தொடர்ச்சியா இது இந்தியா முழுக்க பரவக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சத்தினால இந்த மக்களை வெளியேற்ற முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் பரவிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். தமிழக முதலமைச்சர்னு ஒருத்தர் இருந்தாரே, அவர் எங்க போயிட்டாரு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல. தமிழக முதலமைச்சர் இந்த பக்கம் இந்த மக்கள், சாமானிய மக்கள் தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 13 நாட்களா. இந்த போராட்டத்திற்கு வந்து ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நின்று கார்ல உட்கார்ந்தாது அந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டுட்டாது போயிருக்கலாம். அதை கூட அவர் பண்ண தயாரா இல்லாத பட்சத்துல அவர் தன்னுடைய தாயுமானவன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சென்னையில இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியில இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு, இந்த திட்டத்துல பயன்பெற ஒரு பயனாளுடைய வீட்டுக்கு போய் அங்க அந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷியலான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. இந்த பக்கம் மக்கள் துன்பப்படுறாங்க, இந்த மக்கள் அவங்க அவலப்படுறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் நாங்க மக்களுக்கு எல்லாமே பண்றோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இவங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. சமீப காலமா சென்னை மாநகரத்துல
பல இடங்கள்ல பேனர்களையும் சுவரொட்டிகளையும் பார்க்க முடியுது. தாயுமானவர் உங்கள் இல்லங்களை தேடி எங்களுடைய அரசாங்கம், உங்கள் இல்லத்தை தேடி எங்களுடைய மருத்துவம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. ஏங்க, உங்க வாசல்ல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, அவங்களுக்கு தலைவரா இருக்கக்கூடிய உங்க வீட்டு வாசல்ல, உங்க ஆபீஸ் வாசல்ல 13 நாட்களா அவங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, அந்த மக்களுக்கான பதில கொடுங்கன்னு கேட்டா திமுக அரசோ இல்ல அந்த அரசு சார்ந்து இயங்கக்கூடிய அதிகாரிகளோ யாருமே அந்த மக்களை வந்து சந்திக்கல. அந்த மக்களை மிரட்டும் தோணியில பாக்குறாங்க. அந்த மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் மிரட்டுறாங்க, அப்படிங்கிற மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் நம்ம கிட்ட வரும்போது இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெகு விமர்சையா தங்களுடைய தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக சார்பில் 8 திக்கும் திண்ணை பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற அந்த முதலமைச்சர் ஏன் இன்னும் இந்த மக்களை வந்து சந்திக்கல அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, முதலமைச்சர் வந்து பார்க்கல, இங்க திமுகவை தவிர்த்து, சரி திமுக வரலப்பா விட்டு, திமுகவை தவிர்த்து மத்த கட்சிகள்லாம் வந்து பார்த்தாங்களா அப்படின்ற கேள்விக்கு அதற்கும் எங்க கிட்ட பதில் இல்ல. ஏன்னா திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தாரு. அதாவது நாங்க எப்பவுமே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முகமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கிட்டு சுத்தக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இங்க வந்து இந்த மக்கள் கூட நின்று இந்த போராட்டத்துல இத்தனை நாள் இருந்திருக்கணும். அவரு இங்க இல்ல. ஆனா இந்த மக்களை வந்து சந்திச்சு என்னமா என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு போயிருக்கார தவிர்த்து இந்த மக்களுக்காக என்னைக்குமே அவர் குரல் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இந்த திருமாவளவன் அவர்களுடைய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இந்த மக்களை வந்து திரும்பி கூட பார்க்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சரி, திமுக வரல, திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வரல, திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சிகளும் வரல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். வேற எந்தெந்த கட்சிகள் வந்திருக்காங்க? எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இருந்து வந்தாங்களா அப்படின்னு கேட்டா வந்திருக்காங்க. அவங்களுடைய முழு ஆதரவை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் கூட வந்து இந்த மக்களுக்கான ஆதரவை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா திரு ஆதவர்ஜுனா களத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் கிட்ட பேசி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இங்க வர்றதுக்கு இருக்காரு, அவர் இங்க கூட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அங்க இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இங்க வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ஒரு சின்ன பிரச்சனையை எடுத்து அதை பூதாகரமாக்கி இந்த போராட்டத்தையே அப்படியே திசை திருப்ப வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால நாங்க திரு விஜய் அவர்களை அவருடைய அலுவலகத்துல வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களுடைய பணி அலுவலகத்துல இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரும் அங்க போய் திரு விஜய் அவர்களை நேர்ல சந்திச்சு திரு விஜய் அவர்களுடைய நிலைப்பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு சொல்லியிருக்கதா தகவல்கள் வெளியாச்சு. அதை நீங்களும் சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் இவ்வளவுதானா? நாங்க ஓட்டுக்கு வரும்போது மட்டும் நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருமே, மத்த கட்சிகள்லாம் ஏன் இங்க வரல அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மத்த கட்சிகளுக்கு இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே தெரியலையோ என்னமோ. அரசியல்வாதிகளை கடந்து திரைத்துறையில இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகளும் பல பேர் இங்க வந்து அவர்களுடைய ஆதரவை பதிவு பண்றாங்க. இந்த ஆதரவுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திரைத்துறையில இருந்து போகக்கூடிய அந்த நடிகர்களோ நடிகைகளோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட கலந்து பேசி அங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரை அங்கேயே அந்த மக்கள் கூடயே இருந்து அந்த போராட்டத்துல தங்களுடைய பங்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அங்க இருந்து அந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க. நடிகர் நடிகைகள் வந்துட்டாங்க, அரசியல்வாதிகள் வந்துட்டாங்க. இந்த 2 கேட்டகரியிலயும் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல நடிகரா நமக்கு தெரியும், அதற்கப்புறம் இப்போ ஒரு எம்எல்ஏவா நமக்கு தெரியும், ஒரு மினிஸ்டரா நமக்கு தெரியும், விளையாட்டுத்துறையின் அமைச்சரா அவர் இருக்காரு. அமைச்சரா திமுக அரசு சார்ந்து நீங்க வரலப்பா, நீங்க ஏன் ஒரு நடிகரா கூட இந்த மக்களை வந்து பார்க்கல? இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், நீங்க முதலமைச்சருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், முதன்மை அமைச்சர், நீங்க வந்து பொறுமையா உட்கார்ந்து இந்த மக்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் அதை சரி பண்ணி தரேன் அப்படிங்கறத கேட்டிருக்கலாம் இல்லையா? ஏன் கேட்க முடியல உங்களால? அப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்கு, இந்த மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இந்த மக்கள் நினைச்சா நம்மளை என்னமோ பண்ணிருவாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருக்கிறனால
உங்களால் அந்த களத்துல, அந்த போராட்ட களத்துல இறங்கி நின்னு அந்த மக்கள் கூட மக்களா நின்னு அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இல்ல அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு இந்த அரச அப்படியே டிஸ்மஸ் பண்ணிட்டு இறங்கி போய்கிட்டே இருங்க. இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய தகுதி திமுகவுக்கு இல்ல அப்படிங்கறத இந்த மக்கள் திரும்ப திரும்ப முரசு முழங்கி சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த நேயர்களே, உங்களுடைய கருத்து இந்த போராட்டம் பத்தியும் இந்த உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வழக்கு சம்பந்தப்பட்டு, இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்டு அடுத்த அப்டேட் எப்போ என்ன வந்தாலும் அதை தெளிவா உங்களுக்காக டீடைல்டா பிரசன்ட் பண்ண நான் காத்திருக்கேன். மீண்டும் இன்னொரு காணொலியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.